வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல ரயில்வே என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல மேத்தோட டாபிக்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ் when the cost price is 950 and the selling price is 1140. சிம்பிளா கெயின் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்தது என்ன, காஸ்ட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட உற்பத்தி விலை வந்து 950 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. செல்லிங் பிரைஸ் விற்பனை விலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1140 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்களேன், 190 கூடி இருக்கு. அப்ப அந்த 190 தான் அவருக்கு என்னன்னா ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையில அரிசி மூடை வந்துன்னா 950, நீங்க விக்கிற வந்து 1140. அப்ப எவ்வளவு, 190 ரூபா வந்துன்னா நம்ம கடைக்காரர் இருந்தா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்துன்னா அந்த கெயின் பர்சன்டேஜா கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பார்க்கணும், அந்த 190 வந்து வாட் பர்சன்ட் ஆஃப். ஸோ 190 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து எதுல பார்ப்போம்னா 950ல பார்த்தோம், அதான் ஆன்சர். இந்த மாதிரி பண்ணலாம். ஆர் எல்ஸ் என்ன ஃபார்முலான்னு யூஸ் பண்ணலாம். அது என்ன, பர்சன்டேஜ் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். அது என்ன, கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கெயின் ஒண்ணு கிடையாது, நம்மளோட ப்ராஃபிட் தான் வந்து கெயின் சொல்லுவோம். எதுல வந்து என்னன்னா நம்ம ப்ராஃபிட் பார்ப்போமே, நம்ம வித்த விலையில இருந்து செல்லிங் பிரைஸ்ல இருந்து நம்ம உற்பத்தி விலையை வந்து கழிச்சணும். ஸோ இதுல வந்து என்னன்னா இதுதான் அதிகமா இருக்கணும். செல்லிங் பிரைஸ் அதிகமா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை என்ன பண்ணும், காஸ்ட் பிரைஸ் வந்து போடும். இந்த இடத்துல நல்லா வந்து தெளிவா எழுதுறோம். அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை வந்து காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம், பர்சன்டேஜ் கெயினுக்கான ஃபார்முலா. இதுல பாருங்க, செல்லிங் பிரைஸ் என்ன 1140 அப்படின்றது, காஸ்ட் பிரைஸ் வந்து 950, கீழே வந்து 950 வந்து காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு என்ன வரும்னா 100 அப்படின்னு வரும். இதை பண்ணாலுமே நமக்கு என்னதான் வரும், 190 டிவைட் பை வந்து 950 இன்ட்டு வந்து 100. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, இங்க இருப்பாங்க 190 வாட் பர்சன்டேஜ் 950. இதையுமே நீங்க எப்படி எழுதலாம், 190 கீழே வந்து வாட் பர்சன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 950 தான் இந்த இடத்துல கீழே வரும், இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் சேம் தான். நீங்க இந்த வே ஃபாலோ பண்ணலாம், ஆர் வந்து இந்த வே ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு வேலை எது உங்களுக்கு வந்து என்னன்னா கன்வீனியன்டா இருக்கும், ஈஸியா நம்மளுக்கு வந்து என்ன மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை நம்ம எடுத்துட்டு வந்து ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா, இப்ப இதை அடிச்சோன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி ஆகும். அதுக்கப்புறம் என்ன, 19 இந்த டபுள் ஜீரோ ஆட் பண்ணிக்கும், கீழே வந்து 95. இதை அஞ்சால அடிக்கலாம். அஞ்சால அடிச்சோம் அப்படின்னா 19 அப்படின்னு வரும். இதை அஞ்சால அடிச்சோம் அப்படின்றது 380 அப்படின்னு வரும். ஸோ அகைன் இந்த 19 380 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனியம், 20% தான் இவரோட கெயின். அதனால ஆன்சர் என்ன வரும், சீதா ஒரு ரைட்டம். சிம்பிள் கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கான மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். A profit of 20% is earned by selling an article for 2400. If the same article were sold for 2600, then the gain percentage would be அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னா கொடுக்கல. காஸ்ட் பிரைஸ் கொடுக்காம என்ன சொல்லிட்டாங்கன்னா செல்லிங் ஆர்டிக்கல் வந்து என்னன்னா 2400 சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி காஸ்ட் பிரைஸ் கொடுக்காம செல்லிங் பிரைஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 2400. ஆனா என்ன, ப்ராஃபிட் ஆஃப் 20% அது சேர்ந்ததுனால தான் இந்த 2400 ஆகுது. ரைட்டா, அப்ப என்ன ஆகும்னா 120% அப்படின்னு எடுக்கலாம்ல. அதாவது 100% காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அந்த 20% ப்ராஃபிட் அதை நான் ஆட் பண்ணி என்ன பண்ண 120% தான் வந்து 2400 அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன 100% தான் வந்து என்னன்னா அதோட காஸ்ட் பிரைஸா இருக்கும். இது நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணா கொஸ்டின் மார்க் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு என்ன, இது வந்து பாக்ஸ் மெத்தட் வந்துடும். பாக்ஸ் மெத்தட் வந்தாவே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதுல வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன, 2400 இன்ட்டு இந்த 100 இங்கிட்டு வரும், கீழே 120 வரும். ரைட்டா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடி ஆயிரும். இதை 12ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல 2 வரும். அப்ப ஃபைனலா என்ன, காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன 2000 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்னன்னா அதே சேம் ஆர்டிக்கல் தானே எவ்வளவு 2600க்கு வந்து என்னன்னா வித்தம் எவ்வளவு வந்துன்னா கெயின் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன, காஸ்ட் பிரைஸ் சேம் தான், மாறவே இல்லை, 2000 இருக்கு. ஆனா செல்லிங் பிரைஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் வந்து புது இது வந்து 2600 அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு கூடுது, 600 கூடுது. இந்த 600 தான் அவரோட வந்து ப்ராஃபிட் ஆர் வந்து கெயினா இருக்கும். அப்ப என்ன, அதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 600 என்னதுல பார்க்கணும், வாட் பர்சன்ட் ஆஃப். ஸோ 600 வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல வேணும், காஸ்ட் பிரைஸ் ஆன வந்து 2000 பார்த்தா அதான் ஆன்சர் வரும். இது எப்படி பார்க்கலாம், 600 டிவைட் பை வந்து 2000 இன்ட்டு என்னன்னா 100 வரும். இதுலயும் போலாம், இல்ல இந்த ஃபார்முலாலையும் போலாம். ரைட்டா, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ ஆயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆயிடும், 2 இங்க வந்து என்ன 3 வரும். ஃபைனலா என்ன வரும், 30 வரும். 30% தான் இவரோட வந்து கெயின் பர்சன்டேஜ். அதனால ஆன்சர் என்ன, இதா ஒரு ரைட்டா. A dealer sell a table for 400, making a profit of 25%. He sells another table at a loss of 10%, and on the whole, he makes neither profit nor loss. How much did the second table cost him அப்படின்னு இருக்குல்ல. இது சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கலாம். என்னன்னா ஒரு டீலர், ஏதோ ஒரு வந்து ஒரு கடைக்காரர்
2 டேபிள் வந்து விக்கிறார். ஒரு டேபிள் இங்க இருக்கு. இன்னொரு டேபிள் வந்து இங்க இருக்கு. ஒரு டேபிள் வந்து 400 ரூபாய்க்கு விக்கிறாரு. அப்ப என்ன? டேபிள் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டேபிள் 1 என்ன 400 ரூபாய்க்கு வந்து விக்கிறாரு. இந்த 400 அவருக்கு என்னன்னா 25% ப்ராஃபிட் அப்படின்னு கிடைக்குது. அப்ப என்ன மீனிங்னா இந்த 400 25% 125% தான் என்ன வேணும்னா 400 வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு தடவை செல்லிங் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலாம் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சலாம். இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். இதுல நமக்கு என்ன 100% கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். இது வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணுவோம் பாக்ஸ் மெத்தட் வந்துடும். பாக்ஸ் மெத்தட் வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன 400 இருக்கு. இந்த சைடு வந்து 100 வரும். கீழே என்ன 125 அப்படின்னு ஒரு ரேட்டா. இப்ப இது 25 அடிச்சோம்னா 5 25 வரும். இது வந்து 4 25 வரும். அகைன் இது 5 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 அப்படின்னு வரும். என்னங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 அப்ப 320 அப்படின்னு வரும். அப்ப என்ன காஸ்ட் பிரைஸ் வந்து 320. எதுனா டேபிள் 1க்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 320. சரி இருக்கட்டும். அடுத்து டேபிள் 2க்கு பாருங்க. அனதர் டேபிள் இருக்கு. ஆனா அவர் லாஸ் ஆஃப் 10% அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன போட்டுக்கலாம் டேபிள் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா அவருக்கு எவ்வளவுதான் வித்தாருன்னு தெரியல. ஆனா என்னன்னு சொல்றாங்க லாஸ் ஆஃப் 10% விற்கிறாரு. இந்த டேபிள் 2 வந்து நம்மளுக்கு என்ன தெரியாது. அப்ப என்ன 100% ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸா தானே இருக்கும். ஏதோ ஒரு இதோட காஸ்ட் பிரைஸ் 100%. இதுதான் வந்து என்னன்னா அவருக்கு 10% லாஸ்ல போகுது. அப்ப என்ன செல்லிங் பிரைஸ் 100% 10% போச்சுன்னா 90% தான் வந்து வித்திருப்பாரு. 90% ஆஃப் காஸ்ட் பிரைஸ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் 2ஓட வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும் ரேட்டா. என்ன சொல்லியிருக்கேன் 100% இருக்கு. அதுல 10% கழிச்சு விட்டா அதுதான் செல்லிங் பிரைஸா இருக்கும். அது 90% ஆஃப் காஸ்ட் பிரைஸ். அதுதான் என்ன அப்படின்னா டேபிள் 2ஓட வந்து செல்லிங் பிரைஸா இருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அண்ட் த ஹோல் ஹி மேக் நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ்னா இப்ப டோட்டலா இருக்கிற வந்து காஸ்ட் பிரைஸ். ஸோ டோட்டலான இருக்கிற காஸ்ட் பிரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா டோட்டல் வந்துன்னா செல்லிங் பிரைஸுக்கு வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்பதான் என்ன ஆகும்னா அவருக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்காது லாஸ் ஆகுது. அதாவது ஒரு பொருள் வாங்குறாரு. அந்த பொருளை வாங்கின விலைக்கு வித்துட்டாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. அப்ப என்ன ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்மளுக்கு டேபிள் 1ஓட காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது என்ன காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 வச்சுக்கலாம். அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2க்கு ஈக்குவலா இருக்கணும். காஸ்ட் பிரைஸ் ஆன விலை வந்து 320 அப்படின்னு தெரியும் ரைட்டா. அதே காஸ்ட் பிரைஸ் 2க்கு வந்து விலை தெரியாது. ஆனா என்ன எடுத்திருக்கோம் 100% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்ப என்ன 100% ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் வந்து டேபிள் 1 இந்த இடத்துல தான் இதான் செல்லிங் பிரைஸ் 400. அப்ப இந்த இடத்துல 400 அப்படின்னு எழுதிக்கிறேன். செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 அது எவ்வளவு தெரியாது. ஆனா இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்னன்னா 90% காஸ்ட் பிரைஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த டேபிள் 2 ஓடது. அப்ப என்ன வரும்னா 90% ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸ் 2. இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் 2 போட்டுக்கலாம். கன்ஃபியூஸ் வராது ரைட்டா. அதனால இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் இதுவும் காஸ்ட் பிரைஸ் 2 இதுவும் காஸ்ட் பிரைஸ் 2 எல்லாத்தையும் ஒரு சைடு வந்து கொண்டு வந்துக்கலாம். அதாவது 100% ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸ் 2 மைனஸ் என்ன 90% ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸ் 2. அதே மாதிரி இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரலாம். இங்க 400 இருக்கு. இந்த சைடு 320 வந்தா மைனஸ்ல வரும். இதை எப்படி எழுதலாம் 100/100 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ் 2 அப்படின்னு ஆஃப் மீன்ஸ் வந்து மல்டிபிளிகேஷன் மைனஸ் 90 வந்து 100 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ் 2 அப்படின்னு வரும். ஈக்குவலன் டு இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 80 நிற்கும். இப்ப அடிக்கலாம்னு பாருங்களேன். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடியாரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். இப்ப இந்த ரெண்டுலயுமே காஸ்ட் பிரைஸ் 2 இருக்கனால காஸ்ட் பிரைஸ் 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும் இடத்துல 1 மட்டும் இருக்கும். இடத்துல 9/10 மட்டும் இருக்கும். ஈக்குவலன் டு வந்து 18 இருக்கும். இப்ப என்னன்னா இது வந்து 1 வச்சுக்கலாம். மேல வந்து 10 மைனஸ் 9 கீழே வந்து 10 இருக்கும். இப்போ 1/10 வரும் ரைட்டா. இப்ப என்ன இடத்துல இப்ப எப்படி இருக்குன்னா காஸ்ட் பிரைஸ் 2 ஈக்குவலன் டு வந்து 18 இருக்கும். ஃபைனலா என்ன காஸ்ட் பிரைஸ் 2 1/10 இன்ட்டு 18 இருக்கும். இந்த காஸ்ட் பிரைஸ் 2 மட்டும் தான் வேணும்னா இந்த 10 இந்த சைடு போச்சுன்னா 800 வரும். அப்ப ஃபைனலா என்ன கண்டுபிடிச்சோம் காஸ்ட் பிரைஸ் 2ஓட வேல்யூ வந்து 800 இருந்தா தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 10% போச்சு அப்படின்னா அது எதுக்குன்னா இந்த டோட்டல் காஸ்ட் பிரைஸ்க்கு டோட்டல் செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இது நீங்க என்ன பண்ணி பாத்துக்கலாம்னா வெரிஃபைம் பண்ணி பாத்துக்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேல்யூல வந்து அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அதாவது காஸ்ட் பிரைஸ் 1ஓட வேல்யூ என்ன 320 அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோம். இப்ப காஸ்ட் பிரைஸ் 2 அதுதான் வந்து 800 கண்டுபிடிச்சுக்கோம். இப்ப 800 அப்படின்னு இருக்கட்டும் ரைட்டா. இந்த சைடு செல்லிங் பிரைஸ் 1 அதாவது அவருக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 400 வந்து ஆல்ரெடி இருக்கு. அதே செல்லிங் பிரைஸ் 2 என்ன 10% இந்த 800ல 10% போச்சு அப்படின்னு பார்த்தா 800ல 10% ஒரு சாந்தாளி புள்ளி வைப்போம் 80. 800ல 80 போச்சுன்னா 720 அப்படின்னு வரும். இது ரெண்டு சைடும் கூட்டு பாருங்களேன். இங்க ஒரு 800 இங்க ஒரு 320 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 1120 வரும். இந்த 400 720 இதையும் கூட்டினா 1120. அப்ப என்ன ஈக்குவலண்டா வருது. அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஆன்சர் சி தான் ஒரு ரைட்டா. எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை சால்வ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எடுக்காது. நம்ம புரியறதுக்காக தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன கான்செப்ட்லாம் நம்ம மைண்ட்லேயே போட்டு அதுக்கான ஆன்சர் எல்லாம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம்.
இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். The difference between the selling price at 14% profit and a 10% loss while selling an article is 60. What is the cost price of the article அப்படின்னு இருக்குல்ல, இது ஒன்றும் கிடையாது. சிம்பிளா ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து தான் கேட்டதுனால நம்ம என்ன சும்மா அசியூம் பண்ணுவோமே, ஒரு 100 ரூபா வந்துடுனா காஸ்ட் பிரைஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆர்டிக்கலோட விலை வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம் காஸ்ட் பிரைஸ். அதோட செல்லிங் பிரைஸ் என்ன சொல்றாங்க, 14% ப்ராஃபிட். அதாவது இந்த ஆர்டிக்கலை 14% ப்ராஃபிட்டுக்கும் விற்கிறாரு. 14% எவ்வளவு வரும், 114 அப்படின்னு ஒரு ரேட்டம். அதே மாதிரி அதே ஆர்டிக்கலை 10% லாஸ்லயுமே விற்கிறாராம். 10% வந்து லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே போட்டுக்கலாம். 10% லாஸ்னா எவ்வளவு, 90 ரூபாய்க்கு போகும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னா 60 ரூபாய் இருக்கணுமா. இங்க பாருங்க, 114 90 வந்து கழிச்சோம் அப்படின்னா 60 ரூபாய் வராது. அப்ப என்னன்னா இந்த 100 எடுக்கக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு கரெக்டான வேல்யூ தான் எடுக்கணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வச்சு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். என்ன ஈக்குவேஷன், காஸ்ட் பிரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் அதாவது 114 எப்படி வந்துச்சு, 14% வந்து என்னன்னா ப்ராஃபிட்டா வந்து வரும்னு சொன்னாங்க. அப்ப என்ன 114% ஆஃப் வந்து எதுல, அந்த காஸ்ட் பிரைஸ்ல தானே வருது. அப்ப என்ன காஸ்ட் பிரைஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து 10% லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நம்மளுக்கு 90 வந்துச்சு. 10% லாஸ்னால 90 இருக்கும். அப்ப 90% ஆஃப் வந்து இதுலயும் காஸ்ட் பிரைஸ். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் எவ்வளவு வரும், 60 ரூபா வரும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எக்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இப்ப இதை எப்படி எழுதாம், 114/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதாம். இதுல 90 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ்னு எழுதும். ஈக்குவல் டு வந்து 60 அப்படின்னு இருக்கு ரைட்டா. இந்த ரெண்டுலயும் எக்ஸ் காமனா இருக்குல்ல, எக்ஸை வந்து எடுத்துடலாம். 114/100 அதே மாதிரி என்ன 90 வந்து 100 இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா 16 வரும். கீழே வந்து 100 இருக்கட்டும், மேல வந்து 114ல 90 போச்சு அப்படின்னா 24ன்னு வரும் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல என்ன சைடு என்னன்னா எக்ஸ் அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு வந்து 60. நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 60 இன்ட்டு 100 கீழே வந்து 24ன்னு வரும். 12ஆல அடிச்சோம்னா 2 12 24, 5 12 60 அப்படின்னு வரும். அகைன் 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 50 வரும். அப்ப என்ன எக்ஸோட வேல்யூ வந்து 250 வரும். அப்ப என்ன மீனிங்னா அதோட 14% ப்ராஃபிட்டும் 10% லாஸோட டிஃபரன்ஸ் பார்த்தா 60 ரூபான்னு வந்து நிற்கும். சிம்பிளா நம்ம எடுத்து கூட பார்ப்போம், வெரிஃபை பண்ணிக்கலாம். 250 ரூபா காஸ்ட் பிரைஸ். இதுல வந்து 14% எப்படி பார்க்கலாம், 14% 10% பார்த்தோம் அப்படின்னா 25, ஒரு சனத்தனி புள்ளி வச்சா வந்து 10%. 1% பார்த்தோம் அப்படின்னா 2.5, 1% பார்த்தோம்னா 2.5 வரும். 4% பார்க்கணும் அப்படின்னா என்ன 2.5 5ன்னு வரும். 5 மீன்ஸ் வந்து 10ன்னு வரும். அப்ப 14% வந்து கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 25, இங்க ஒரு 10, 35 அப்படின்னு வரும். இதை நம்ம கூட்டணும். அப்ப 250 வந்து 35 285ன்னு வரும். இன்னொரு டைம் என்ன சொல்றாங்கன்னா 10% லாஸ். 10% அப்படின்னா 250ல 25 வரும், 225 அப்படின்னு வரும். இதை கழிங்களேன், இதை கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 60 ரூபா வந்து நிற்கும். அப்ப 60 ரூபா வந்து நிக்கிறதுனால என்னன்னா கரெக்டா இருக்கு, கொடுத்தது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அதனால ஆன்சர் என்ன வரும், பி 250 அப்படின்னு வந்து நிற்கும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். இஃப் a shopkeeper added 20% on the cost price as market price and gave 20% discount, then how much was his profit or loss percentage அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா 3 இது சொல்றாங்க. ஒண்ணு காஸ்ட் பிரைஸ்ல இருந்து வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்ததுலன்னா காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்ன, அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ்னா என்ன, அதே மாதிரி செல்லிங் பிரைஸ். இந்த 3 மட்டும் வந்து சின்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, கடையில உள்ள பொருளை என்ன ஹோல்சேல போய் வந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த ஹோல்சேல வாங்குறது எல்லாமே, அந்த பொருள் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகி வர்றதா வந்து ஹோல்சேல இருக்கும். அந்த விலையில வாங்கிட்டு வரதா வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஹோல்சேல வாங்கின ப்ராடக்டோட விலை தான் அப்படியே வைப்போம்னா டெஃபினட்டா கிடையாதுல. ஏன்னா இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கடை வந்து வாடகை கடையா இருக்கலாம், நம்மளோட உழைப்பு இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்போம். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா விற்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் பிரைஸ் ஆர் வந்து மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸுக்கு அப்புறம் என்னன்னா செல்லிங் பிரைஸ் வரும். அது வந்து என்னன்னா ஒவ்வொரு கடையும் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி பொறுத்து. இப்ப பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு அப்படின்னா அமேசான் இருக்கு, இல்ல வந்து ரிலையன்ஸ், அவங்க எல்லாம் வந்து அதிகமான ஆஃபர்ஸ் விடுவாங்க, டிஸ்கவுண்ட் விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்லிங் பிரைஸை மாத்தி மாத்தி விற்கலாம். அப்ப என்னன்னா காஸ்ட் பிரைஸ்னா ஹோல்சேல வாங்கிட்டு வந்தது, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்றது மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்க்கு அப்புறம் செல்லிங் பிரைஸ் வந்து அந்த ஒவ்வொரு கடையும் அவங்களுக்கு ஏத்தாப்புல வந்து டிசைட் பண்றதா செல்லிங் பிரைஸா வரும் ரைட்டம். இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இடத்துல காஸ்ட் பிரைஸோட இதுலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா 20% வந்து ஆட் பண்றதாம். அப்ப என்னன்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது, என்னன்னா 100 அப்படின்னு வச்சுக்கிறேன் ரைட்டம். இதுல 20% பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 20 வந்து என்ன ஆட் ஆகணும், அதுதான் 20%. அப்ப என்ன 120 தான் வந்து மார்க்கெட் பிரைஸா இருக்கும். இப்ப நீங்க தான் வந்து கடை வச்சிருக்கீங்க, கடையில வந்து ஹோல்சேல வாங்கின பொருள் வந்து 100 ரூபா,
நீங்க 100 ரூபாய் விற்க மாட்டீங்க, கூட வந்து 20 ரூபாய் போட்டு எழும் 120 ரூபாய்க்கு விக்கிறீங்க. 120 ரூபாய் வித்ததுக்கு அப்புறம் என்ன 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. 20% டிஸ்கவுண்ட் இந்த 120ல தான் நம்ம போனா 20% டிஸ்கவுண்ட் பார்ப்போம். 20% எவ்வளவு வரும்? 10% 12, 20% பார்த்தோம்னா 24. அப்ப 120 24 கழிச்சு விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 96 அப்படின்னு நிக்கும். நீங்க 96 ரூபாய்க்கு தான் என்ன வித்திருக்கீங்க. ஆனா ஹோல்சேல வாங்கினது ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க. 96 ரூபாய்க்கு வித்திருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா லாஸ் தான். எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 96 ரூபாய்க்கு வித்திருக்கேன்னா 4 ரூபாய் எனக்கு குறையுது. அந்த 4 ரூபாய் வந்து 4 ரூபாய் வாட் பர்சன்ட் ஆஃப் வந்துட்டு எதுல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் அதுல பார்க்கணும் ரைட்டா. அப்ப 4 ரூபாய் வாட் பர்சன்ட் அதை பார்த்தோன்னே சொல்லலாம் 4% வரும். பட் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 100 இல்லாம 200 எடுத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த பர்சன்டேஜ் வேல்யூ மாறும். அதனாலதான் சொல்றேன். அப்ப அந்த 4% என்னன்னா அவருக்கு வந்து லாஸ் தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? டி 4% லாஸ் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். ரூபர்ட் purchased a second-hand TV for 4,600 and spent some money on repairing it and then sell it for 5,460, thereby earning a profit of 6%. How much did Rupert spend on a repair அப்படின்னு இருக்கலாம். முதல்ல நம்ம கொடுத்ததை எழுதலாம். ரூபர்ட் வந்து செகண்ட் ஹேண்ட் டிவி வந்து வாங்குறாரு. செகண்ட் ஹேண்ட் டிவி எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 4,600 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அது வந்து ரிப்பேர் பண்றாரு ரைட்டா. சோ ரிப்பேர் பண்றாரு. அது எவ்வளவுன்னு சொல்லல. அப்ப என்ன 4,600 சேர்த்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து போட்டிருப்பாரு. அதான் அவர் ரிப்பேர் பண்ண அமௌண்ட். இந்த இதை என்ன பண்றாருன்னா அவர் செல் பண்றாரு. ஏன்னா ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து செல் பண்றாரு. செல் பண்ணது எவ்வளவு? 5,406. அப்ப என்ன செல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எவ்வளவுனா 5,406ன்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஏர்னிங் a profit of 6% அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா இதுதான் வந்து என்ன இருக்குன்னா காஸ்ட் பிரைஸ். ஏன்னா இவர் வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா செல் பண்ணிருப்பாரு. அப்ப இதுல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு 6% வந்து கிடைக்குது ப்ராஃபிட். அப்ப என்ன சொல்லலாம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செல்லிங் பிரைஸ் ஒண்ணு கொடுத்துட்டு அதை காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப 6% என்ன 106% தான் எவ்வளவு அப்படின்னா 5,406 அப்படின்னு இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன 100% தான் தேவை. 100% என்ன எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்தாவே பாக்ஸ் மெத்தட் வந்தாவே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸ் தான் வேணும் என்ன பண்ணலாம்? 5,406 இன்ட்டு 100 வரும். கீழே என்னன்னா 106ன்னு வரும். இப்ப இந்த 106 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 51 இன்ட்டு 106 வந்து 5,406ன்னு வரும். இப்ப ஃபைனலா என்ன 5,100 அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன மீனிங் 100% தான் 5,100. எந்த இடத்துல வரும்னா அப்ப இந்த அமௌண்ட் எதுல வரும்னா இந்த காஸ்ட் பிரைஸ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5,100. அப்ப என்ன மீனிங் 4,600க்கு வாங்கி அதோட எக்ஸ்ட்ரா எவ்வளவு போட்டிருக்காரு? 500 ரூபாய் போட்டிருக்காரு. ஏன்னா 4,600 இந்த 5,100 அப்படின்னா இது நடுவில் எவ்வளவுன்னா 500 இருக்கு. அந்த 500 தான் அவர் வந்து ரிப்பேர் பண்ண அமௌண்ட். அது பண்ணதுனாலதான் வந்து 5,100ல இருந்து 5,406க்கு வித்திருக்காரு. இது 6% பார்த்தாதான் 5,406 வருது. அப்ப என்ன கேட்ட கேள்வி அவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாதான் கேட்டிருக்காங்க. 500 ரூபாய் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அதனால ஆன்சர் என்ன வரும்? இதுதான் ஒரு ரைட்டா. சிம்பிள் தான். அவங்க கேட்டதை நம்ம கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. The sum of the cost price of 2 bike is 1 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்க. One bike was sold at a profit of 20% and the second one was sold at a loss of 20%. If the selling price are the same, what is the cost price of the first bike sold அப்படின்னு இருக்குல்ல. இது கொஞ்சம் பார்க்கதான் லென்த்தியா இருக்கும். என்னடா வந்து 2 இருக்கு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஒன்னும் கிடையாது. காஸ்ட் பிரைஸ் வந்துன்னா 2 பைக் சொல்றாங்க. அதோட சம் வந்து கொடுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? காஸ்ட் பிரைஸ் 1 காஸ்ட் பிரைஸ் 2 இது ரெண்டு தான் என்ன சொல்றாங்கன்னா 1 லட்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது இருக்கட்டும். ஏன்னா ஒரு பைக்கை வந்துன்னா 20% ப்ராஃபிட் டைம், இன்னொரு பைக்கை வந்து 20% லாஸ் டைம் விற்கிறாரு. ஆனா செல்லிங் பிரைஸ் தான் சேம். இதுதான் வந்து இந்த இதுல க்ளூவே. செல்லிங் பிரைஸ் சேம்னா அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 எதுக்கு, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 2 இது ரெண்டுக்கும் வந்து என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட செல்லிங் பிரைஸ் எதா இருக்கும்? இங்க பாருங்க 1 பைக் வாஸ் சோல்ட் அஸ் ப்ராஃபிட் ஆஃப் 20%. 100% தான் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா 20% ப்ராஃபிட்னா அப்ப 120% ஆஃப் என்ன வரும் அப்படின்னா CB1 காஸ்ட் பிரைஸ் 1 அதுதான் வந்து செல்லிங் பிரைஸோட 1 இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா செல்லிங் பிரைஸ் 2 ரெண்டாவது பைக்கை எவ்வளவு விற்கிறோம்? 20% லாஸ். அப்ப 100%ல 20% போசம் 80% ஆஃப் வந்து காஸ்ட் பிரைஸ் 2 இதுதான் வந்து என்ன ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து க்ளூவா கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் சேம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம்னா இதை அடிச்சு பார்க்குமே 120/100 இன்ட்டு என்ன வரும்? CB1 வரும். இது 80/100 இன்ட்டு CB2 காஸ்ட் பிரைஸ் 2 அப்படின்னு வரும். இப்ப காஸ்ட் பிரைஸ் 1 டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் 2 இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா 80/100 இந்த 100 வந்து மேல போயிரும். கீழே 120ன்னு வரும். இந்த 100க்கு இந்த 100 அடியாரும், இந்த 0க்கு இந்த 0 அடியாரும். இதை 4ஆல அடிச்சோம் அப்படின்னா 2 வரும். இந்த இடத்துல 3 வரும். இப்ப ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கு? காஸ்ட் பிரைஸ் 1
காஸ்ட் பிரைஸ் டூவும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:3 ரேஷியோல இருக்கு. நம்மளுக்கு மொத்த அமௌண்ட் சொல்லிட்டாங்க 1,00,000. அப்ப என்ன 1,00,000 தான் வந்து என்னன்னா எத்தனை மடங்குல எடுப்போம்? நம்மளுக்கு இந்த ரேஷியோ ப்ரொபோஷன்ல சொல்லியிருந்தேன். 2:3 அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மடங்கு வந்து என்ன 5 மடங்கு. ஏன்னா இங்க 2 இருக்கு, 3 கூட்டினா 5 மடங்கு. அந்த 5 மடங்குல 1 மடங்கு கண்டுபிடிச்சிட்டு அதுல 2 மடங்கு எத்தனை 3 மடங்குன்னா அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்ப 5 மடங்கு இருக்கு அப்படின்னா இதை அடிச்சுனா எவ்வளவு வரும்? 2 வரும். அப்ப என்ன 20,000 அப்படின்னு வந்து நிக்கும் ரைட்டா. அப்ப என்ன 1 மடங்கு 20,000னா 2 மடங்கு வந்து 40,000 அப்படின்னு வந்து நிக்கும். 40,000 வந்து நிக்கும். 3 மடங்கு எவ்வளவு வரும்? 60,000 அப்படின்னு வந்து நிக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? இது காஸ்ட் பிரைஸ் 1 ஃபர்ஸ்ட் பைக்கோட விலை, இது காஸ்ட் பிரைஸ் 2 செகண்ட் பைக்கோட விலை. இதை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு வேற வந்து பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் பைக் வந்து 20% ப்ராஃபிட்ல வைக்கிறேன். இப்ப 40,000த்துல வந்து 20% பார்ப்போமே, 10% ஒரு சார்ந்தளி புள்ளி வைக்கலாம். 4,000 வரும், 8,000 வரும். அப்ப என்ன 48,000 அப்படின்னு வந்து நிக்கும் ரைட்டா. இது இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தோம்னா காஸ்ட் பிரைஸ், அதாவது செகண்ட் பைக் வந்துன்னா 20% லாஸ்ல விற்கிறாரு. 20% வந்து இது லாஸ்ல போகுது அப்படின்னா என்ன 10% வந்து ஒரு சந்தை பார்ப்போம் 6,000, 20% அப்படின்னா 12,000. அப்ப 60,000த்துல 12,000 போச்சுன்னா 48,000 அப்படின்னு வந்து நிக்கும். நம்மளுக்கு இங்க சொல்லியிருந்தது செல்லிங் பிரைஸ் தான் சேம் அப்படின்னு சொன்னோம். அப்ப என்ன இது ஈக்குவலண்டா தானே இருக்கு. அப்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்ப கேட்ட கேள்வி என்ன ஃபர்ஸ்ட் பைக்கோட விலை தான் கேட்டிருந்தாங்க. 40,000 ஆன்சர் டி தான் ஒரு ரைட்டா. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஆர் வந்துடுனா நம்மளோட ஆப்ஷனை வச்சு கூட போகலாம். ஆப்ஷன்ல என்ன 40,000 எடுத்தீங்கன்னா 1,00,000த்துல ஒரு பைக்கு 40,000, இன்னொரு பைக்குனா 60,000 இருக்கணும். நீங்க அதை வச்சு கூட வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்தா இந்த இது மட்டும் பார்ப்போம். அது வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா ஈஸியா போடலாம். பட் ஆப்ஷன் என்ன இந்த 4 ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A television manufacturer earn a profit of 10% by selling one TV set for 24,750. If the production cost is increased by 15%, then what should be the new selling price of the TV set so as to gain a profit of 15% இருக்கலாம். முதல்ல அவங்க கொடுத்ததை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அதாவது டெலிவிஷன் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ப்ராஃபிட் வருதான் எவ்வளவு? 10% பை செல்லிங் எ டிவி செட்னு சொல்றாங்க. எவ்வளவு? 24,750. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த செல்லிங் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சோம். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க? இடத்துல 24,750 சொல்றாங்க. இது எவ்வளவா? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 10% ப்ராஃபிட்னு சொல்றாங்க. அப்ப என்ன 110% தான் வந்து 24,750 நம்ம என்ன 100% வந்து கண்டுபிடிச்சிடல. இங்க எக்ஸ்னு வச்சலாம். எக்ஸ்னு வச்சுட்டு என்ன இது வந்து என்ன காஸ்ட் பிரைஸ். இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா 24,750 இன்ட்டு 100 கீழே என்ன வரும்னா 110 அப்படின்னு ஒரு ரைட்டா. இப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிச்சலாம். 11 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2 2 5 0 அப்படின்னு வரும். அப்ப என்ன எக்ஸோட வேல்யூ வந்து 22,500 அப்படின்னு வந்து நிற்கும். அப்ப என்ன இதுதான் வந்துன்னா காஸ்ட் பிரைஸ். இந்த காஸ்ட் பிரைஸ்ல 10% பார்த்தோம்னா 24,750. அதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களா 15%. ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா இந்த காஸ்ட் பிரைஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எப்படி பார்க்கலாம்? 15% ஆஃப் வந்து 22,500 அப்படின்னு பார்க்கலாம். ஆர் வந்து நீங்க 10% ஒரு சார்ந்த தள்ளி புள்ளி வச்சு அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா 15/100 இன்ட்டு 22,500 அப்படின்னு வரும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ ஆயிடும். ஏன்னா 15,225 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,875 ஆல்ரெடி அடிச்சிட்டேன், அதனால சொல்றேன். அப்ப என்ன இதுதான் வந்துன்னா நியூவான காஸ்ட் பிரைஸா இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ்னால நியூ காஸ்ட் பிரைஸ் வந்துருச்சு. ஃபைனலா என்ன கேட்டேன்னா வாட் ஷுட் பி த நியூ செல்லிங் பிரைஸ் ஆஃப் த டிவி செட். அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரணும்? 15% ப்ராஃபிட் வரணும்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து அவருக்கு எவ்வளவுனா 15% நம்ம பார்க்கணும் ரைட்டா. அதாவது 25,875ல வந்து என்ன பார்க்கணும்? 15% வந்து பார்க்கணும். அதை பார்த்து ஆட் பண்ணணும்னா அது ஆன்சரா வரப்போகுது. அப்ப என்ன 15% ஆஃப் வந்து 25,875. ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 10% வந்து பார்க்கலாம். 10% தான் ஒரு சனம் தள்ளி வந்து புள்ளி வைப்போம். 2 5 8 7.5 அப்படின்னு இருக்கும். அகைன் வந்து ஒரு 5%. ஏன்னா நமக்கு டோட்டலா வந்து 15% தேவை. 5% இந்த 10% பாதி தான் வந்து 5%. அப்ப நம்ம 1 2 9 3.75 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டினா அதான் வந்து 15%. என்ன வரும்? கூட்டினா 3 8 8 1.25 ஆல்ரெடி கூட்டிட்டு அதனால நான் சொல்றேன் ரைட்டா. இதுதான் என்ன அப்படின்னா 15%. இப்ப நம்மளுக்கு என்ன நியூவான வந்துன்னா செல்லிங் பிரைஸ். இதுதான் நம்ம வந்து வேணும். ஆல்ரெடி என்னன்னா 25,875 இருந்துச்சு. அதோட சேர்த்து 3,881.25 அப்படின்னு ஆட் பண்ணா அதான் அவரோட வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 29,756.25 அப்படின்னு வரும். ஆன்சர்
29,756.25. ரொம்ப அக்யூரேட். அந்த அளவுக்கு பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து சால்வே பண்ண முடியும். ஏன்னா எல்லாரும் பாருங்க, எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்லி 27,000, 28,000, 26,000 அதுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டா வந்துன்னா ஒவ்வொன்றுமே எடுத்து போடும்போது தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் டைம்ல வந்துன்னா மல்டிப்ளை பண்றதா நம்மளுக்கு ரொம்பவே வந்து டஃபா தெரியும். மிச்சம் எல்லாமே வந்து சிம்பிளா தான் இருக்கும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்களேன். இதுலமே சிம்பிளான கொஸ்டின். A retailer marks all his goods at 15% above the cost price and thinking that he will still make a 25% profit, offer a discount of 25% on the market price. What is the actual price of the sales அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 15% above தான் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு சொல்லியது சும்மா அசியூம் பண்ணிக்கலாம், 100 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதுலதான் வந்து 15% சொல்றாங்க. இப்போ 15% பார்த்தோம்னா எவ்வளவு வரும், 50 வரும். அப்ப ஆட் பண்ணும் 150. இதுதான் அவரோட என்ன பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் ஆர் வந்து மார்க்கெட் பிரைஸா இருக்கும். இதுல என்ன நினைக்கிறேன்னா, இவர் ப்ராஃபிட் வந்து 25% வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா என்னன்னா அந்த மார்க்கெட் பிரைஸ்ல என்ன பண்றாங்கன்னா 25% வந்து டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறாரு. இதுதான் மார்க்கெட் பிரைஸ். இதுல நம்ம 25% வந்து டிஸ்கவுண்ட் போகலாம். 10% பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு வரும். 20% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு வரும். 5% வந்து ஆட் பண்ணாங்க, அதான் 25%. அப்ப என்ன, இந்த 15ல பாதி வந்து அதான் 5, 7.5. அப்ப 37.5 நம்ம கழிக்கணும். இதுதான் வந்து 25% ஆஃப் வந்து 150. இப்ப இந்த 150 37.5 வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 112.5 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட வந்து என்னன்னா ஃபைனலா இருக்கிற வந்து செல்லிங் பிரைஸ். அப்ப இங்க பாருங்களேன், காஸ்ட் பிரைஸ் வந்து 100 இருந்தது. இப்போ ஃபைனலா அவர் செல் பண்ணும்போது வந்து 112.5 இருக்கு. அப்ப எவ்வளவு கூடி இருக்குன்னா, 12.5 தான் வந்து இந்த இடத்துல கூடி இருக்கு. அதுதான் அவருக்கு என்னன்னா ப்ராஃபிட்டா வரும் அப்படி. ரைட்டா? ஆக்சுவல் பிரைஸ் ஆஃப் த சேல் வந்து அதுதான் வரும். அப்ப என்ன, 12.5 எல்லாமே பர்சன்டேஜ் கொடுத்தனால 12.5 வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்க்கணும், 100ல பார்த்தோம்னா அதான் ஆன்சர். பார்த்தோன்னே சொல்லலாம் 100ல 12.5ல 12.5 வந்து பர்சன்டேஜ் தான் வரும். இப்போ ஆன்சர் என்ன வரும், 12.5. ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். A man sold a radio set for 750 and gained 1/9 of it cost price. Find the cost price of the radio and the percentage gain respectively இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், செல்லிங் பிரைஸ் கொடுத்து காஸ்ட் பிரைஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு என்னன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு சொன்னாங்க, 750 சொல்றாங்க. ஆனா அது எதோட இதுனா காஸ்ட் பிரைஸ்ல வந்து 1/9 அப்படின்னு சொல்றாங்க. 1/9 ஆஃப் வந்து நம் காஸ்ட் பிரைஸ், அது நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது காஸ்ட் பிரைஸ். அதை என்ன வச்சுக்கலாம், ஜஸ்ட் வந்து 100%. அதை ஒரு 100னாவே எடுத்துக்கிறோமே. இப்ப இந்த 100ல வந்து என்னன்னா 9 மடங்கு பார்க்கணும். அதுல ஒரு மடங்கு தான் என்னன்னா, அதுல ஒரு மடங்கு கூட வச்சுதான் என்ன வருதுன்னா செல்லிங் பிரைஸ் வருதுன்னு சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. 100ல வந்து 9ஆல அடிச்சோம் அப்படின்னா ஏதாவது வரும், 11.11 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த 11.11 இதுதான் வந்து என்னன்னா ஆல்ரெடி இந்த காஸ்ட் பிரைஸ் 100 அதோட ஆட் பண்ணணும். அப்ப 101.11%. இதுதான் எவ்வளவு சொல்றாங்க, 750 சொல்றாங்க. நம்மளுக்கு 100% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஆகும். ரைட்டா? இது என்ன, பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 750 இன்ட்டு 100 டிவைட் பை என்ன வரும், 111.11 வரும். இப்போ இந்த மாதிரி வேல்யூ எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிக்க வந்து டஃபா தெரியும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளை பண்ணிக்கலாம். அதாவது 75,000 அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே வந்து 111 மட்டும் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடிக்கும் போது எந்த வேல்யூ வருதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கிறதா வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். 111 ஏதாவது அடிக்கலாம். 11 அடிச்சுன்னா 10 11 வந்து 111 வரும். அப்ப என்ன, 11 மேல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 11 66, மிச்சம் 9 இருக்கும் 95, 8 வரும். அதுக்கப்புறம் 7ன்னு வரும். அப்ப என்ன, இந்த 0 இங்கிட்டு போச்சுன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா 680க்கு மேல ஆன்சர் வருது. 680க்கு மேல இருக்குது பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க சும்மா நம்ம அசியூம் பண்ணோம். ஆனா இங்க 1.1 அதே அடிக்கும்போது கம்மியாகும். அப்ப என்ன, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 675 கிட்ட தான் வரும். எதுக்காக சொல்றேன்னா, எக்ஸாம் டைம்ல நம்ம அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃபா தெரியும். அப்ப ஏதாவது ஒன்று அசியூம் பண்ணி தான் எடுக்கணும். அந்த டைம்ல நான் கரெக்டா தான் வந்து அடிப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம், ரொம்ப டஃபா தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். அப்ப 675 தான் வந்து இது. மிச்சத்தை நம்ம பார்க்க தேவையில்ல. பர்சன்டேஜ் கெயின் இங்க பாருங்களேன், 4லுமே பர்சன்டேஜ் கெயின் வந்து சேமா தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம பார்த்துக்கிட்டு. அப்ப ஆன்சர் சிம்பிளா வந்து டி தான் வரும்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். தேவையில்லாம மண்டே வந்து கசக்க தேவையில்ல. ஏன்னா அதுலயே பாருங்களேன் 4லுமே சேமா இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம நம்ம பண்ணிக்கிட்டு. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அகைன் கேட்டுட்டே இருப்பாங்க. A man purchased 20 dozen mangoes for 1,000. Out of this, 40 mangoes were rotten and could not be sold. At what rate per dozen should he sell the remaining mangoes to make a profit of 30% இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல முதல்ல ஒரு டசன்னா எத்தனை மேங்கோன்னு தெரியணும். ஏன்னா அந்த ஒரு டசன் தெரியாம நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப ஒரு டசன் மீன்ஸ் வந்து எவ்வளவு மேங்கோ வரும் அப்படின்னா, ஒரு டசனாவே வந்து 12 இருக்கணும். இடத்துல மேங்கோ சொன்னதுனால 12 மேங்கோ சேர்ந்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டசன் அப்படின்னு ஒரு ரேட்டம். இடத்துல எத்தனை, மொத்தம் 20 டசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 20 டசன் மீன்ஸ் வந்து
20 இன்ட்டு 12ஆல வந்து மல்டிப்ளை பண்ணோம். அதான் மொத்த மேங்கோஸ் இருக்கும். 20 இன்ட்டு 12 பார்த்தா 240 மேங்கோ இருக்கும். அப்ப மொத்தமா பார்த்தீங்கன்னா 240 மேங்கோஸ் இருக்கும். அங்க என்ன சொல்றாங்க? 40 மேங்கோஸ் வந்து என்ன ரோட்டன் அழுகி போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 40 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கழிச்சு விட்டுறலாம். 40 மேங்கோவ கழிச்சு விட்டோம் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு இருக்கும்? 200 மேங்கோஸ் தான் வந்து இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா அத வாங்குனது எவ்வளவா? ரூ. 1000 வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த 20 டசன். அப்ப அந்த 20 டசன் 240 மேங்கோ. இது எவ்வளவுன்னா ரூ. 1000 வந்து வாங்கியிருக்கால. அத வந்து வச்சுக்கலாம். ஆனா இப்ப 40 மேங்கோ வந்து அழுகி போனதுனால 200 மேங்கோ தான் இருக்கு. அந்த 200 மேங்கோ எவ்வளவு விக்கணும்னா ஒரு ப்ராஃபிட் ஆஃப் 30%. அதாவது ரூ. 1000 வந்து 30% பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? ஸோ 10% பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 100, 30% 300, 1300 இவர் வந்து வித்தே ஆகணும். ஆனா என்னன்னா 200 மேங்கோ தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இவர் வந்து அதிகமா தான் வித்தாகணும். அப்ப என்ன சொல்லலாம்னா 200 மேங்கோ தான் இருக்கு. ஸோ 200 மேங்கோ தான் இருக்கு. ஏதாவது ஒரு ரேட்ல விக்கணும். அவருக்கு எவ்வளவுன்னா 1300 கிட்ட வரணும் ரேட்டம். அப்ப என்ன இந்த ரேட் தான் வேணும் அப்படின்னு பார்த்தா 1300 டிவைட் பை வந்து 200 போலாம். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சோம்னா இந்த 2 13 அடிச்சோம்னா 6.5 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா ஒரு மேங்கோவை 6.5 ரூபாயில வித்தாருன்னா 200 மேங்கோவை எவ்வளவுனா 1300 வித்துருவாரு. நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து ஒரு டசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்? ஒன் மேங்கோ தான். ஸோ ஒன் மேங்கோ தான் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 விற்கணும். ஒரு டசன்ல எவ்வளவுனா 12 மேங்கோ வரும். அப்ப 12 இன்ட்டு 6.5 பார்த்தோம்னா அதுதான் ஒரு டசன். 12 இன்ட்டு 6.5 பார்த்தோம்னா 78 வரும். அப்ப என்ன ஒரு டசன் வந்து என்னன்னா அவர் 78 வித்தாதான் எவ்வளவுக்கு விற்க முடியும்? 1300. ஏன் 1300னா அவருக்கு ப்ராஃபிட் வந்து 30% வரணும். அதுக்காக தான் வந்து அந்த விலைக்கு நம்ம விற்கிறோம் ரேட்டம். ஆன்சர் என்ன வரும்? பி 78 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அந்த டசன் ஞாபகத்துல வச்சுக்க நான் நிறைய டைம் வந்து மறக்கக்கூடியது. அதுக்காக தான் இந்த சொல்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுவுமே சிம்பிளான கொஸ்டின் தான். மகேஷ் purchased a cooker at 9/10 of its marked price and sold it for 8% more than its marked price. Find the gain percentage இருக்குல்ல. இந்த இடத்துல 2 இடத்துல மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. இங்கேயும் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ்னா உனக்கு கிடையாது மார்க்கெட் பிரைஸ். இதுல என்னன்னா மகேஷ் தான் நீங்க அப்படின்னு எடுத்துக்கங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குக்கர் கடைக்கு வந்து போறீங்க. ஸோ குக்கர் கடைக்கு வந்து என்ன போறீங்க. அங்க என்ன சொல்றாப்ல அப்படின்னா ரூ. 100 வந்து என்னன்னா பொருள் இருக்கு. அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்க போய் நீங்க என்ன சொல்றீங்க? ரூ. 100 நான் தரமாட்டேன். நான் வந்து 9/10 வந்து அமௌண்ட் தரேன்னு சொல்றீங்க. 9/10 அமௌண்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் பிரைஸ்னா எவ்வளவு வரும்? இந்த ரூ. 100 வந்து என்னன்னா 10 மடங்குல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மடங்கு எவ்வளவு வரும்னா ரூ. 10 வரும். 9 மடங்கு அப்படின்னு பார்த்தா ரூ. 90 வரும். அப்ப என்ன சொல்றீங்க? நான் ரூ. 90 தான் தருவேன். ரூ. 100 தர மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. நீங்க ரூ. 90 அந்த வாங்கி என்ன சொல்றாங்க? சோல்ட் இட் ஃபார் வந்து 8% மோர் தென் வந்து மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னா 100. அதை விட வந்து 8% அதிகம் விட அப்ப ரூ. 108 விக்கிறீங்க ரைட்டா? அத ரூ. 90 வாங்கி ரூ. 108 விக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க டெஃபினட்டா என்னன்னா கெயினா இருக்கீங்க. எவ்வளவு கெயினா இருக்கீங்க பாருங்க. 90ல 108 ஏறி இருக்கு அப்படின்னா அப்ப ரூ. 18 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கு. ஏன் நான் 90ல பார்க்கணும் இதுதான் வந்து நீங்க இது பண்ணது. ஏன்னா நீங்க குடுத்து வந்து அதுல இருந்து தான் நீங்க வித்திருக்கீங்க. அப்ப இங்க தான் பார்க்கணும். மார்க்கெட் பிரைஸ வந்து பாத்துறக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 100ல வந்து பாத்துருவாங்க. 100ல பார்க்கக்கூடாது. நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? உங்களோட கெயின் தான் கேட்டதுனால 90ல தான் பார்க்கணும். அப்ப என்ன இந்த 18 வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்க்கணும்? 18 வாட் பர்சன்ட் ஆஃப் வந்து இந்த 90ல பார்க்கணும். ஏன்னா 90 தான் உங்களோடது. நீங்க தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரூ. 108 வித்திருக்கீங்க. அப்ப அது எப்படி எழுதலாம்? 18 டிவைட் பை வந்து 90 இன்ட்டு வந்து 100 அப்படின்னு இருக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியலாம். 9ஆல அடிச்சுனா 2ன்னு வரும். இப்ப ஃபைனலா என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 10 இருக்கு. அப்ப 20 அப்படின்னு வரும். அப்ப அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா 20% ப்ராஃபிட். அதனால ஆன்சர் இன்னும் டி தான் வரும். அகைன் நான் சொல்றேன் எதுக்காக சொல்றேன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 19 போறதுக்கு பதிலா 100 அப்படின்னு கூட போடலாம். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் விட்டு அதை போடும். அதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கெயின் பர்சன்டேஜ் உங்களோட கெயின் தான் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன ரூ. 100 வந்துன்னா குக்கர் வந்து கடையில விற்கிறான். ஆனா நம்ம எவ்வளவு சொன்னோம்? ரூ. 90 தான் வாங்குறோம் ஐட்டம். இந்த 90ல இருந்து வாங்கி வெளியே நம்ம வித்த 108. அப்ப இதுலதான் நம்மளுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ட பார்க்கணும். அதனாலதான் இந்த இடத்துல 90 போட்டிருக்கேன் 100 போடாம ரைட்டா. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A vendor bought 12 item for a rupee. How many for a rupee should he sell to gain 20% அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து 12 ஐட்டம் வாங்குறோம்னு சொல்றாங்களே. சோ அதை எழுதிக்கலாம். ரூபா வந்துன்னா கொடுத்து 12 ஐட்டம் வந்து வாங்குறதா வந்து அவர் சொல்லியிருக்காங்க. சோ ரூபா கொடுத்து 12 ஐட்டம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப நம்ம கிட்ட ரூ. 10 இருக்க எடுத்துக்கலாம். ரூ. 10 இருந்தா எத்தனை ஐட்டம் வாங்க முடியும்? 120 ஐட்டம் வந்து வாங்கியிருக்க முடியும். ஏன்னா ரூபாய்க்கு வந்து 12 ஐட்டம்னா ரூ. 10 கொடுத்தா 120 ஐட்டம் வந்து நம்மளால வாங்க முடியும். சரி இதுல 20% கெயின் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது ரூபாய்க்கு வந்து இப்ப எவ்வளவு வந்து விற்பாரு? அந்த 20% கெயின் ஆனா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அப்ப கெயின் ஆனாலும் என்ன ஆகணும்?
அந்த 120 ஐட்டம் அது வந்து மாற போறது இல்ல. அந்த 120 ஐட்டத்த அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு இத வந்து கூட வைக்க போறாரு. வித்தா அவருக்கு வந்து கெயின் ஆக போகுது ரைட்டா? இப்ப இந்த 120 ஐட்டம் வந்து ஸ்டாண்டர்ட். அதுல எந்த ஒரு வந்து சேஞ்சுமே கிடையாது. இந்த 20% கெயின் சொல்றாங்கல்ல, இந்த ரூ. 10ல தான் அவருக்கு 20% கெயினா இருக்கணும். 20% ஆஃப் வந்துன்னா ரூ. 10 பார்த்தோம்னா எவ்வளோ? ரூ. 2 வரும் ரைட்டா? அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 12 வந்து நிக்கும். அப்ப என்ன மீனிங்? ரூ. 12க்கு 120 ஐட்டம் வந்துன்னா வித்தாரு அப்படின்னு பார்த்தா, ரூ. 1க்கு எத்தனை ஐட்டம் வைப்பாரு? அதான் கேள்வி கேட்டிருக்கான். இப்போ ஒரு ஐட்டம் வேணா என்ன பண்ணுவோம்? 12ஆல இத அடிப்போம். அங்கேயும் வந்து 12ஆல அடிப்போம். அப்ப என்ன? ரூ. 1 வேணும் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 10 ஐட்டம் இருக்கும். அப்ப என்ன மீனியிடம் ரூ. 1க்கு அவர் 10 ஐட்டம் வித்தா தான் வந்து என்னன்னா, அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 20% வந்து கெயினா கிடைக்கும். எதுக்குன்னா, அந்த 120 ஐட்டத்த விக்கிறது ரைட்டா? அப்ப என்ன வரும்? ரூ. 1க்கு எவ்வளவு விக்கிறாருன்னா, 10 ஐட்டம் விக்கணும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். A motor car worth 2 lakh sold by Ramu at 5% profit to Rahul. Rahul sell the motor car back to the Ramu at 2% loss. Ramu net profit in complete transaction. அப்ப என்ன ஒரு மோட்டார் கார் வந்து 2 பேர்ட்ட வந்து என்னன்னா கைமாறுது. அதுல ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருக்குன்னா ராமுட்ட இருக்கு. ராமுட்ட இருக்கும்போது என்னன்னா 2,00,000 இருந்திருக்கு ரைட்டா? சோ ராமுட்ட இருக்கும்போது வந்து அது 2,00,000 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ராகுல் கிட்ட அவர் விக்கும்போது 5% ப்ராஃபிட்ல விக்கிறாரு. அப்ப என்ன 5% ஆஃப் வந்து இந்த 2,00,000ல பார்க்கணும். 2,00,000ல வந்து 10% பார்த்தோம் அப்படின்னா 20,000 வரும். 5% பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு நினைக்கிற ஐட்டம். இது வந்து ப்ராஃபிட்னால என்ன பண்ணும்? இந்த 10,000த்த நாம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம். இந்த 2,00,000ல 10,000 ஆட் பண்ணணும். 2,00,000 வந்து 10,000 அப்படின்னு நினைக்கும். இந்த 2,10,000 என்ன அப்படின்னா ராமு ராகுல் கிட்ட வித்தது. இப்ப ராகுல் என்ன பண்றாப்புல அப்படின்னு பார்த்தோன்னா அதே மோட்டார் காரை யார்கிட்ட கொடுக்குறா? ராமுட்ட கொடுக்குறாரு. ஆனா 2% லாஸ்ல வந்து விக்கிறாரு. இப்ப இந்த 2,10,000த்துல 2% வந்து நம்ம பார்க்கணும். 10% பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி விழிப்போம். 1% பார்த்தோம்னா 2 ஸ்தானம் தள்ளி விழிப்போம். அப்ப 1% அப்படின்னா 2,100 அப்படின்னு வருது. 2% பார்த்தோம்னா 4,200 அப்படின்னு வரும். இந்த 4,200 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா கழிப்போம். ஏன்னா இந்த இடத்துல லாஸ்ல தான் விக்கிறாரு. அப்ப 2,10,000 4,200 போச்சுன்னா 2,05,800 அப்படின்னு வந்து நிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? இது வந்து ராமு கிட்ட இருந்தது. ராமு கிட்ட இருந்து யார்கிட்ட போச்சுன்னா இது வந்து ராகுல் கிட்ட வந்தது. ராகுல் கிட்ட இருந்து மறுபடியும் யார்கிட்ட வந்துருச்சுன்னா ராமு கிட்ட வந்துருச்சு ரைட்டா? இப்ப என்னன்னா ராமுவோட நெட் ப்ராஃபிட்டா வந்து கேட்டிருக்காங்க. ராமுவோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து 2,00,000த்துல இந்த 2,10,000 வந்துச்சு பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான். அதை பார்க்க தேவையில்ல. நெட் ப்ராஃபிட்னா அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ராகுல்ட்ட இருந்து ராமுக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா அதுதான் அவருக்கு வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். அது வந்து நெட் ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப என்ன சொல்ல வரணும்? இப்ப என்ன மீன் பண்றேன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன அப்படின்னா அவருக்கு இங்க வந்து ப்ராஃபிட் ஆனதும் இந்த 2,10,000ல இருந்து இந்த 2,00,000 வந்து என்னன்னா 5,800 பாத்தீங்களா? இதுல எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்கு? 4,200. இந்த 4,200 யாருக்கு ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராமுக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்க வந்து 10,000 ப்ராஃபிட் தான். அதோட சேர்த்து இங்க ஒரு 4,200. ஏன்னா அவர் வாங்கின அமௌண்ட் பாருங்களேன். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல அந்த காரோட விலை வந்து 2,00,000 தான் வச்சிருந்தாரு. இப்ப 2,05,800 இது டோட்டலா வந்து ப்ராஃபிட் ஃபார் ராமு. ஆனா நெட் ப்ராஃபிட்டா பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து 10,000 அவருக்கு ப்ராஃபிட். இப்போ ஒரு 4,200. இந்த 4,200 அவரோட நெட் ப்ராஃபிட்னால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ 4,200 அப்படின்னு வரும் ரைட்டா?